கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஒரு பிளஸ்ஸிங்காக ஒரு வேற லெவல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்க போறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இங்க பாருங்க, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அந்த ஞானமாகிய கர்த்தருடைய கையில வலது கையில தீர்க்காயுசு இருக்கு. தீர்க்கமான நல்ல சுகத்தோடு நீடிய ஆயுளோடு மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு எல்லா வளங்களையும் பெற்று ஆண்டவரோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஓயாமல் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து மகிழுகிற ஒரு வலது கரத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். இடது கையில இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதம் செல்வமும் கனமும் இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாருமே பிள்ளைகளை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்க நினைக்கும். யாக்கோபும் அப்படிதான் செய்தார். யாக்கோபு பாருங்க, 48 யாக்கோபு யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை மனாசேயும் எப்ராஹிமையும் கொண்டு யாக்கோபிட்ட விடும்போது மனமறிய, அதான் கிருபை. அதனாலதான் எப்ராஹிம் கிருபை பெற்றவன். நான் சொல்ல, நீங்க எல்லாம் கிருபை பெற்றவர்கள். வலது கையை எப்ராஹிம் மேல வைத்து இடது கையை அவனுக்கு மனாசே. இந்த உலகத்துல மனாசே செல்வந்தனம் தான் இருந்தான். ஆனா சேஷ்ட புத்திர பாகத்தை எப்ராஹிம் கொண்டு போயிட்டான். நான் சொல்றேன், தீர்க்காயுசை அந்த சேஷ்ட புத்திர பாகம் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட செல்வமும் கனமும் மகிமையும் நிச்சயமா உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 ராஜாக்கள் 3ல சாலமன்ட்ட கேட்பார்ல, நீ விரும்புற அதை கேளுன்னு. கேட்டாரா இல்லையா? கேட்டதுக்கு சாலமன் என்ன சொன்னார்? ஆண்டவரே, எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை தான் கேட்டான், வேற ஏதாவது கேட்டானா? இல்ல. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாரு. அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு இது உகந்த விண்ணப்பம். நானும் சொல்றேன், உங்க வலது கை, ஆண்டவருடைய வலது கரை உங்க தலைக்கு மேல இருக்கு. உங்க மேல வலது கையும் வைத்திருக்கிறார், இடது கையும் வைத்திருக்கிறார். 2 கையும் உங்க தலைக்கு மேல இருக்கு. கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஞானமும் உணர்வுள்ளத்தை தந்தேன். பாருங்க, தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், சத்துருக்களின் பிராணனை கேளாமல் ஞானத்தை கேட்டதுனால வார்த்தையின்படி ஞானம் உள்ள உணர்வு உள்ள இருதை தந்தேன். இதுவும் இல்லாமல் கேளாத ஐஸ்வர்யத்தை மைமேன் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் ஒருவனும் உனக்கு சரியா இருப்பதில்லை. அப்படி உங்களை எல்லா ஐஸ்வர்யம் பலமும் தந்து உங்க முன்னால ஒருத்தர் இல்லாதபடி நீங்க டாப் ஒன்ல பெரிய அளவுல மேல் அளவில் இருக்க, உயர்ந்தவர்களா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எங்களால தகப்பனே, அந்த ஆசீர்வாதம் 2 கரமும் அவங்க தலையில, இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க தலைக்கு மேல இருக்கையா, கர்த்தருடைய 2 கரம், வலது கரமும் இடது கரமும். எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறீங்க. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வலது பக்கத்துல வாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதமும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை யோசேப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, இன்று இந்த சத்தியத்தை கேட்கிற எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கிருபை பெற்றவர்களாய் மாற்றி இரக்கம் செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.